தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவலை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வீரகுமார், தகவல்களை பதிவு செய்யலாம். தென்மேற்கு பருவமழையானது நேற்று முன்தினம் தமிழகத்தில் தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போலவே இன்று ஒரு அறிவிப்பினை வானிலை ஆய்வு மையமானது தற்போது வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் அதாவது தமிழகத்தில் ஜூன் 1, 2, 5 ஆகிய 3 நாட்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் ஜூன் 1ஆம் தேதியான இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே ஈரோடு, கோவை, திருப்பூர் பகுதிகளில் வெயிலானது தடமடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வானிலை ஆய்வு மையமானது இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதே போலவே நாளை தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, திருப்பூர், பெரம்பலூர் ஆகிய 14 மாவட்டங்களில் நாளைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும், ஜூன் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கோடை மழையின் போது பல்வேறு பகுதிகளில் வெயிலானது சதமடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தென்மேற்கு பருவமழையானது தமிழகத்தில் உள்ளே வர தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கும், ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலோடு மழைக்கும் வாய்ப்பிருப்பதாகவும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகளில் மாலை நேரங்களில் இடிமின்னலோடு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தற்போது அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. திவ்யா. வீரகுமார், தற்போது மீனவர்கள் கடலுக்கு செல்லலாமா? அது பத்தி ஏதாவது அறிவிப்பு வெளியிடப்பட்டதா? மீனவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமானது குமரி கடலோர பகுதிகள், வங்கக்கடலோர பகுதிகளில் காற்றானது 35 கிலோமீட்டரிலிருந்து 65 கிலோமீட்டர் வரை, இடையிடையே 70 கிலோமீட்டர் வரை வேகத்தில் வீசக்கூடும் என ஏற்கனவே ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. எனவே அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என நேற்றே வானிலை ஆய்வு மையமானது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதிகளில் உள்ள மீனவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிப்பு வெளியிட்டிருப்பட்டிருக்கிறது. சரியா? விரிவான தகவல்களுக்கு நன்றி வீரகுமார்.